ஹாய் ஹலோ. உலகெங்கிலும் இருக்கிற சினி ரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் இளநீ இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கவின் நடிப்பில் வெளியான ஸ்டார் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. சின்ன வயசு பையனுக்கு லால் பாரதியாருடைய கவிதைகள்லாம் படிக்க வச்சு மேசியை காணோம்னு சொல்லி தேடுவாங்க. பையனுக்கு என்னன்னாக்கா, சீக்கிரம்ப்பா ஸ்கூலில் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க, லேட் ஆகுதுன்ற மாதிரி ஹரியப் பண்ணுறான். இப்போ அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. மீசை காணாமல் போகுது. இப்போ மீசி இல்லாததுனால பையன் தோண்டு இருக்கும்போது அம்மா புருஷனுக்கு திட்டுறாங்க, ஒரு மீசியை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களா என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இப்போ அப்பாவும் எங்கெங்கோ தேடுறாரு, அந்த மீசை கிடைக்கல. இப்போ ஒரு பாயிண்ட்ல பையன் சோர்ந்து போனது, சோகமாக இருக்கிறத பார்த்த அப்பா திடீர்னு பையனுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாரு. மீசி இருந்தால் தான் பாரதியார் கிடையாதுப்பா, நீ சொல்கிற கவிதையில், நீ நடிக்கிற பர்ஃபார்மன்ஸில் நீ பெரிய நடிகன்னு நீ திசை திருப்பிட்டேன்னா அப்போ தான் இந்த உலகம் ஒன்று பெரிய நடிகன்னு அங்கீகாரம் கொடுக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ வா, நீ அதே மாதிரி மீஸ் எல்லாமே நடின்னு சொல்கிறாப்புல. இவர் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் கதையில். அதே மாதிரி அந்த ஸ்கூல் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. இந்த பையன் மீஸ் இல்லாமல் வருவான் ஸ்டேஜில். எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, மீஸ் எங்கே, பாரதியார் காலங்க மீசை தானே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ அந்த பையன் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகி அப்பாவை பார்க்கும்போது அப்பா நான் அங்கேருந்து கை காட்டுவார், நீ ஆரம்பிப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ பையன் பாரதியார் மாரி வீரமாக தீரமாக அந்த ஸ்டேஜில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பயங்கர கிளாப்ஸ் வருது. அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் வருது. இப்படி அப்பாவுக்கு தன்னுடைய பிள்ளையை ஒரு பெரிய ஹீரோ ஆகி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கனவு. ஏன்னா இவர் சினிமாவில் நடிக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அது ஆசை நிறைவேறாததுனால தன்னுடைய பையனை நடித்து அழகு பார்க்கணுன்றது கதையில் சொல்கிறாங்களே. இது விஷுவலாக எதுவுமே சொல்ல, அப்பாவோட கனவுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பையனுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம பெரிய ஸ்டாரு நடிகை அப்படின்ற மாதிரியே வளர்றான். ஆனால் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா பையனை கெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி வீட்டில் வழக்கமாக மிடில் கிளாஸில் தெரியும் இல்லையா, தான் புள்ள இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எல்லா அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆசை, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஆனால் அப்பாவுக்கு என் புள்ள நடிகன் ஆக போகிறான், ஸ்டார் ஆக போகிறான் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பூஸ்டப் பண்ணி பையனை வளர்க்குறாப்புல. பையனுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் தலைவர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, டிக்கெட் இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த ஸ்கூலில் இருக்கிற பியூன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே டிக்கெட் கொடுப்பான் ஒரு சீனில். இப்போது உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா டீச்சருக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு தலைவர் படம் ரிலீஸ் ஆக போகுது. தலைவர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம், அது படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் யாருன்னா கட் அடிச்சிங்க நடக்கிறதே வேறு, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பசங்களாம் டென்ஷன் ஆகிட்டு, ஐயோ உன்னால் டீச்சர் திட்டுவாங்க, வாங்கின டிக்கெட்டுக்கு காசெல்லாம் திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோ காசு கொடுத்துருவாரு. மறுநாள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா டீச்சர் பாடம் எடுப்பாங்க. எல்லோரும் சைலண்ட்டாக உட்காந்து அப்படியே துருன்னு பார்க்கும்போது ஒரு கேரக்டர் உள்ளே இன்றைக்கி ஸ்கூல் லீவா, எல்லோரும் பசங்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டீச்சருக்கு பயங்கர ஷாக் இருக்கும். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அப்படியே வெற்றி கொடி கட்டு அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டு டீச்சர் எந்திரிக்கும் போது பையன் ஹீரோ உக்காருவான். அந்த சீன்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. தியேட்டரே கிளாப்ஸில் அல்லோலப்படுது. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த தியேட்டரில் ஒவ்வொரு சீனுக்குமே கவின் அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு விஜய் சார், ஒரு அஜித் சார், ஒரு சிவகார்த்திகேயன் சார், அந்த மாதிரி ஒரு ஹீரோ சீன் பை சீன் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தியேட்டரே திருவிழா மாதிரி காணப்படுது. ஸோ அப்போத்துலேருந்து பசங்களுக்கு இவன் என்ன நினைக்கிறானோ அதை சாதிச்சிருவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கன்வே ஆகுது. இப்போ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் பையன் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் சேர போகிறோன்னே வழக்கமாக மிடில் கிளாஸில் ஒரு குழப்பம் வரும் இல்லையா, அப்போ அப்பா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போது அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு படத்தில் ஸ்டார் ஆனாரா இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாம் பார்த்துடலாங்க. என்னென்னா, இப்போது ஒரு படம் வரும்போது ரொம்ப நெகட்டிவாக பேசி ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ரிவ்யூ பண்ணுற மேலே. என்ன கேட்டால் ஹானஸ்ட்டாக நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் 10 நிமிஷம் கூட ரிவ்யூ பண்ண தயாராக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாசிட்டிவாக பேசுறதுக்கு. உதாரணத்துக்கு இப்போது கவின் நடிச்சிருக்காரு. இப்போ கவின் தெரியும் உங்களுக்கே, ஃபீல்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஒரு டிவியிலிருந்து இன்றைக்கி பெரிய திரையில் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அது சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளியில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் லைஃப்லன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி ஒரு சின்ன வயசு ஸ்கூல் பையனை காட்டும் போதாக இருக்கட்டும், அதேமாதிரி லவ் பண்ணுற போர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் நடிகனாக தயாராகும் போது அவனுக்கு ஏற்படுற அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், அப்புறம்
ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு மும்பை போர்ஷன்லாம் காட்டுவாங்க. அந்த இடத்துல நடிச்சிருக்கிற நடிப்பாக இருக்கட்டும். செகண்ட் ஹாஃபில் ஆஃப்டர் மேரேஜ்ன்ற ஒரு போர்ஷன் இருக்கும், அந்த இடமா இருக்கட்டும். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் பண்ணுவாப்புல. அப்போது தொப்பெல்லாம் போட்டு சதை பிடிச்சிருக்கும். ஸோ இத்தனை விதமான ஒரு கேரக்டரைசேஷனில் ஒரு ஹீரோவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு கவின். ஏன்னா வேறு லெவலு. அதாவது எப்படி சொல்கிறது தெரியல, நம்ம சொன்னாலும் திரும்ப திரும்ப நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம ஐ படத்தில் சொல்லுவாப்புல, அதுக்கும் மேலேன்னு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல கவின். சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் சார் வந்து காதல் கொண்டேனுக்கு அப்புறம் ஒரு புதுப்பேட்டெலாம் பண்ணும்போது ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தனுஷ் சார் வந்து ஸ்க்ரீனில் ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு கவினை பார்க்க முடியும். ஏன்னா வார்த்தைகளே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர் கொண்டு வாங்கடா. நான் வந்து அதாவது நடிப்பு அரக்கன்னு சொல்லுவேன் எஜே சூர்யா சாரை. இவர் வந்து நடிப்பு புயல், நடிப்பு சுனாமி, நடிப்பு அரக்கன், ஜூனியர் அரக்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சட்டில்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, தன்னுடைய சோகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற இடமா இருக்கும். சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்து பேசுவாப்புல. அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ். அதெல்லாம் அது நீங்கள் படம் பார்க்கும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் செல்வராஜ் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் காட்டும்போது அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அடடா இவ்வளோ நாளா ஒரு நடிகனை வந்து தமிழ் சினிமா கண்டுபிடிக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து கவின் வந்திருக்காப்புல. ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, கவின் ப்ரோ. இதேமாரி நீங்கள் வந்து நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு இதோட பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இருக்கிற இயக்குநர்களும் நம்மால் ஒருத்தன் வளர்ந்துட்டான், அவங்ககிட்ட போயிட்டு எப்படியாவது நான் வந்து டைரக்டர் ஆகிடுன்னு சொல்லி சொல்ல பண்ணாதீங்க. நல்ல ஸ்கிரிப்டில் நல்ல ஒரு இடத்த. ஏன்னா இப்போ வந்து விஜய் சாரும் வந்து அரசியலுக்கு போயிட்டார், அஜித் சாரும் எப்போ ஒரு படம் பண்ணுறாரு, ரஜினி சார் எல்லாருமே வந்து 2 வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி கேப்பில் படம் பண்ணும்போது இன்றைக்கி நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஹீரோ இல்லை. சிவகார்த்திகேயன் சார் வரிசையில் இப்போ வந்து அந்த இடத்த ஒரு தியேட்டருக்கு போனால் ஒரு சூப்பரான ஹீரோப்பா நல்ல படமாக செலக்ட் பண்ணுவாப்பான்னா அந்த இடத்துல இப்போ வந்துட்டு கவின் ப்ரோ வந்து நிற்கிறாரு. அது வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கவினோட அப்பா வர லால் சார், இயக்குனர் லால், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நல்ல அப்பா வேணும், பையனை புரிஞ்சுக்கிற அப்பா வேணும்னு சொல்லி ஒரு கனவாக இருக்கும் சிலருக்கு. நிறைய பேருக்கு வந்து அதேமாதிரி புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க. சிலருக்கு வந்துட்டு அப்பா ஒரு இடக்கு, பையன் ஒரு முடக்கா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் லால் சார் மாரி ஒரு அப்பா கிடைச்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப யதார்த்தமாக சில சீன்ஸ் எல்லாம் அவருக்குன்னே கிளாப்ஸ் வருது தேட்டரில். அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்டில் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. லால் சாரும் சரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அதேமாரி அம்மாவா பண்ண கீதா கைலாசம் என்ன பர்ஃபார்மன்ஸுங்க. அதாவது ஒரு மிடில் கிளாஸ் வந்து நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதேமாதிரி அக்கா கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எதிர்நீச்சலை பார்த்துருப்போம்ல, ஒரு தாத்தா வந்துட்டு நம்ம முகம் காட்டாமல் ஸ்க்ரீனுக்கு இப்போ பேக்லேருந்து இருமிட்டே இருக்குமே, அந்த மாதிரி ஒரு பாட்டியை வந்து வெறும் வாய்ஸ் மட்டுமே த்ரோ பண்ணிவிட்டு ஒரு கேரக்டர் காட்டியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்க்ரீன் பிளேல வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்குது. அதே மாதிரி அந்த பாட்டி இறந்துச்சுன்றாங்க, இப்போது அந்த பாட்டி காட்டிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் நம்மளுக்கு வரும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு. ஆனால் டைரக்டர் கடைசி வரையும் அந்த பாட்டி யாருன்னே காட்டல. அந்த பாட்டியோட டெத்தில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹியூமர் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் எம்மகன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெத்தில் ஒரு பெரிய ட்ராக் ஒன்று போட்டு காமெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் வேறு மாதிரி ஒரு சீனு அது சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் வந்து அல்லூரில் பட்டுச்சு, அந்தளவுக்கு ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ். படத்தில் 2 ஹீரோயின், ஒருத்தர் வந்து அதித்தி போகங்கர், இன்னொருத்தர் வந்து பிரேட்டி முகுந்தன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரவங்க அதித்தி, செகண்ட் ஹாஃபில் வரவங்க வந்து பிரேட்டி. இப்போ இந்த 2 ஹீரோயினுமே வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்காங்க. லவ் போர்ஷனில் வர்ற அதித்தி வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடம்லாம் வந்து ஹீரோக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து மேரேஜ் ஆகிற போர்ஷனில் பிரேட்டி முகுந்தன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு. கல்யாணம் ஆன புதுசில் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன மாண்டேஜஸ், ஷார்ட்ஸ், அந்த ஃபீலிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக லைவாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவினுக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் படத்தோட ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. கேமராமேனுடைய ஒர்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ, நைட் எஃபெக்டாக இருக்கட்டும், டே எஃபெக்டாக இருக்கட்டும், ரெயின் எஃபெக்டாக இருக்கட்டும், அதேமாதிரி மும்பை போர்ஷனு அதெல்லாம் வந்து சூப்பராக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக். யுவன் சங்கர் ராஜா செம கம்பேக்குங்க. தேட்டரில் வந்து ஃபுல் என்ஜாய். அதாவது யுவன் சங்கர் ராஜா வர்ற அந்த பிஜிஎம் வரத்தெல்லாம் கத்துறாங்க, கிளாப்ஸ், விசில் பறகுது. அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு.
அதே மாதிரி வந்து நீங்கள் புதுப்பேட்டிலேருந்து வர அந்த சாங் வந்து ஒரு எடுத்து இந்த சீக்வன்ஸுக்கு அந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடேப்பா அந்த பாட்டு முடிகிற வரையும் கிளாப்ஸு விசிலு அந்த அளவுக்கு வந்து மெட்டிருக்காப்புல. அடுத்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன போர்ஷனில் வந்து வெற்றிமாறன் இயக்குனர் வெற்றிமாறன் நடிக்கிறாப்புல. அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிமாறனை காட்டும் போது தேட்டர் ஃபுல்லாக ஒரே கிளாப்ஸு. அந்த விசில் சவுண்டும் கிளாப்ஸ் சவுண்டும் அடங்கிறதுக்கே அடுத்த சீன் போயிடுச்சு. அது வரையும் வந்து சவுண்டு வந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். இப்போ என்ன ஒரு பெரிய மைனஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறைய செக்மெண்ட்ஸாக வந்து கதை வந்து மூவ் ஆச்சு. அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்காத கதையெல்லாம் வந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஒரு கதையாக வந்து மாட்டினார். கதை மூவே ஆகலை. இப்போது ஒரு மனுஷன் வந்து சினிமாக்காக வந்து ஸ்டார் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறான், தோல்வி அடையுது. மறுபடியும் முயற்சி பண்ணுறான், தோல்வி அடையுதுன்னா அடுத்தடுத்து எதிர்பார்ப்பாங்க ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் அதே வந்து நீங்கள் சொன்ன சீன்ஸே வந்து திரும்ப ரிப்பீட்டேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், அட போடா டே அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல டயர்ட் ஆகிடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வச்ச மாதிரி ஒரு 4 சீன்ஸ் செகண்ட் ஹாஃப்லேயும் வந்துட்டு பிரமிப்பா இவங்க எதிர்பார்க்காத ஒரு சீன்ஸ் வந்து ரொம்ப அழுத்தமாக வச்சுருந்தாருன்னா இந்த படம் வந்து வேற லெவலுக்கு போயிருக்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யதார்த்தமாக சில சீன்ஸ் பண்ண இயக்குனர் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பிளாக் ஒன்று காட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அந்த சீன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது இப்போ ரெண்டாவது சினிமாவில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க முன்னேறினாங்கன்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே ஒரு கிளைமேக்ஸ் வச்சாலும் ஆடியன்ஸுக்கு வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி தான் வருவாங்க. ஏன்னா இந்த கதைக்கு வந்து இவங்க சொன்ன கிளைமேக்ஸ் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு இது இல்லை. லைஃப்பில் வந்து ஒருத்தன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணான், கஷ்டப்பட்டான், வளர்றான், சக்ஸஸ் பண்ணான்றான்னா ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். வெளியில் வரும்போது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். ஆனால் இதில் வந்து இவங்க கொடுத்துருக்கிற கிளைமேக்ஸ் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சரி, இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாவா அப்படின்ற ஒரு டென்ஷன் உங்களுக்குள்ளே ஓடுது. ஆனால் இப்போ இருக்கிற தமிழ் சினிமா போக்கில் இந்த படம் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம் தான். ஒரு முறை பார்க்கலாம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதேமாதிரி யூத்துங்களுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் கொண்டாடுறாங்க. அது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அவங்களும் ஓரளவுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களாம் அந்த யூத் எல்லாம் கடந்து தானே இப்போது அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃபில் எனக்கு ரிவ்யூ பண்ண மாதிரி சில இடத்துலலாம் வந்து போர் அடிக்குது, சொன்ன சீன்ஸே திரும்ப சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட மூஞ்சி சுளிக்கிற மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது, இப்போது வெளியிலேருந்து வர ஸ்டேட்லேருந்து வர படத்துங்களை நம்ம தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இந்த மாதிரி படத்துங்களை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துட்டு கண்டிப்பாக கொண்டாடுங்க. அப்படி கொண்டாடினா தான் அடுத்தடுத்து வந்து நமக்கு தமிழ் சினிமாவுடைய விஷயங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஏன்னா இங்கே யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டேறாங்க. அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அது ப்ரெஸ்ஸும் சரி மீடியாவும் சரி எல்லாருமே வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட நல்லா பூஸ்டப் பண்ணுறாங்க. ரசிகர்கள் ஆகிய நீங்கள் வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்த்தா மட்டும்தான் அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் இன்னொரு படம் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து புதுசாக உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால் தேட்டருக்கு வந்து படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. படத்தில் ஹீரோ வந்து ஸ்டார் ஆனாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனால் கவின் வந்து இந்த படத்தில் நடித்ததுனால ஸ்டார் அந்தஸ்துக்கு போயிட்டாருன்றது தான் என்னுடைய கருத்து. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு படத்தோட விமர்சனத்தோட அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். சைனிங் அவுட். தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.